வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வது அம்பை அப்படின்னு கவிஞர் தாமரையினுடைய ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அது காதலுக்கு பொருந்திய வரிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்போ கடைசியில் அரசியலுக்கு பொருந்தும் வரிகளாக மாறிடுச்சு. 20 மாதங்களில் முடிவுக்கு வந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தலைப்பில் செய்தி இருக்குது. ஆர்கே நகரில் போட்டியிடுவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை அப்படின்னு செய்திகள் சொல்லுது. என்ன காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஒரு நிலை எடுக்குது, அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஒரு நிலை எடுக்குது? எது தொடக்கம்ங்கிறது தெரிஞ்சாதான் யார் எடுக்கிறது முதல் முடிவு, யாருடைய இது எதிர்வினைன்னு சொல்ல முடியும். எங்க அந்த புள்ளி ஆரம்பிக்குதுங்கிறது வெளியில இருக்கிற எங்களுக்கு தெரியல. பொதுவாக பத்திரிகையில டமால் டுமேல் மக்கள் நல கூட்டணி உடைந்து விட்டது, மக்கள் நல கூட்டியாக சிதைந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பல செய்தித்தாளில் செய்தி போடுறாங்க. இது பலருடைய விருப்பங்களை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கு. உண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மிகப்பெரிய அளவுக்கு வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. நாங்கள் 1977 பிறகு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் மிகப்பெரிய நெருக்கத்தோடு இணைந்து செயல்படுகிறோம். ஏன்னா எங்களுக்கான பொது எதிரி என்பது யாருன்னு தெரியும், மக்களுக்கான எதிரி என்பது யாரும் எங்களுக்கு தெரிகிறது. அப்போ நாங்கள் 1970 பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத, பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு மாற்று அணியை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல், அகில இந்திய நிலைமையில் உள்ள அரசியல், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி செயல்படுகிறது, மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கட்சியிலே தனிப்பட்ட முறையில் எங்களுடைய மாநில குழு, நிர்வாக குழு, தேசிய குழு போன்றவர்கள் விவாதிக்கிறோம். அகில இந்திய மாநாட்டிலே விவாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே போல் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய அகில இந்திய மாநாட்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வாழ்த்துறை வழங்குறாங்க. இந்த சென்ற பாண்டிச்சேரியில் நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இடதுசாரி தலைவர்கள் பங்கேற்று அந்த துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் அந்த மரியாதைக்குரிய பிரகாஷ் காரத் அவர்கள் பேசினாங்க. மிக அற்புதமான பேச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி செயல்பட வேண்டும், இடதுசாரிகளுடைய ஒற்றுமையை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும், வலுவான ஒரு இடதுசாரி தான் மதச்சார்பற்ற சக்தியிலே நம்மோடு நெருக்கமாக கொண்டு வரும். அப்போ இடதுசாரி கட்சியில் வலுவாக இருக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சியை வலுப்படுத்தணுங்கிற மாதிரி அடிப்படையான கருத்துலாம் சொல்லி மிகவும் அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநாட்டிலும் கூட எங்களுடைய அகில இந்திய தலைவர் கலந்து கொண்டு வாழ்த்துற போக்கு இருக்கிறது. எங்களுடைய மாநில மாநாட்டிலே மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் கலந்து கொள்வதும், அதே போலவே அவர்களுடைய மாநில மாநாட்டில் எங்களுடைய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துவதும் என்பது இன்னைக்கு நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு எங்களுக்குள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இன்னைக்கு இல்லை. பல விஷயங்களை ஒன்றிணைந்து செயல்படுறோம். எங்களுடைய தொழிற்சங்கங்களும் ஒன்றுபட்டு செயல்படுகிறது. ஆனால் ஊடகங்களும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனை தொழிற்சங்கங்கள் ஒன்றுபட்டு செயல்படுகிறது, ஊடகங்கள் அதை டமார் என்று உடைகிறதுன்னு நாங்க சொல்றோம்னு சொல்றீங்க. ஆனா ஆர்கே நகர்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமாங்கிற நிலையிலிருந்து தான் இப்போ முடிவை இன்று அறிவிக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. அதாவது நீங்க இப்போ சொன்ன அந்த இடதுசாரி ஒற்றுமை அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு அங்கே ஓட்டு போட்டுட்டு போயிடுறோம் அல்லது ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மனநிலையில நீங்க இல்ல. அப்படி கிடையாது. இப்ப மார்க்சிஸ்ட் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதா, மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதா திருமாவளவனுடன் ஆலோசித்து இன்று அறிவிப்போம் அப்படின்னு முத்தரசன் நேற்று ஊடகங்கள்ல பேசும்போது சொல்றாரு. ஆமா, அந்த பேட்டி நானுமே பார்த்தேன். இப்ப என்னன்னாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனிப்பட்ட அரசியல் கட்சி, இடதுசாரி கட்சியில இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் சேர்ந்தாலும் அது தனி கட்சியா இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் போட்டியிடுதல் என்று சொல்லி முடிவு செய்திருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகக்குள்ள நாங்கள் நடந்திருக்கிறது. அதே போல இது குறித்து இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வேட்பாளர் அறிவித்த பிறகு என்ன நிலை எடுப்பது என்பதை பற்றி அடுத்த கட்டமாக அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் தவறு இல்லையே. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியே போடக்கூடாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டி போட தவறு என்றெல்லாம் எங்கள் கட்சி சொல்லலை. சரி, பேசலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 அமைப்புகள் இருந்து மக்கள் நல கூட்டணிக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. இப்போ முத்தரசனுடைய வார்த்தைகள்ல சொன்னா மக்கள் நல கூட்டணியில தற்போது 2 கட்சிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணியில இருந்து வெளியேறியதுன்னு அவர் சொல்லல. ஆனா இப்ப மக்கள் நல கூட்டணியில 2 கட்சிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க போட்டியிடுவதன் மூலமாக மற்ற 2 உடன் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம நீங்க பிடிவாதமாக அல்லது இன்றைக்கு ஒரு நாளிதழ் சொல்லிருக்கிறத தலைப்புல சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுடைய அடம் காரணமாக மக்கள் நல கூட்டணி இன்று உடைந்தது அப்படின்னு சொல்லலாமா?
தோழர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. பூரா இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி டமார் உடைந்தது என்று சில பத்திரிகைகளுடைய தலைப்பு. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் நேற்று மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் மக்கள் நல கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். தோழர் சொன்னது போல இடதுசாரி ஒற்றுமை மிக முக்கியமானது. அதுதான் அச்சாணியாக இருக்க முடியும் இதர ஜனநாயக மதச்சார்பற்ற கட்சிகளையும் சக்திகளையும் ஒருங்கிணைக்க. ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த ஒற்றுமையை விழைகிறோம், அதற்காக விடாமல் கண்ணும் கருத்துமாக பாடுபடுகிறோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் சில நிகழ்வுகளை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். இதை நாங்கள் மூடி மறைக்கலை. இது ஒரு நிகழ்வு, ஒரு இடைத்தேர்தல். இதை எப்படி அணுகுவது, பிரதான எதிரி யார் என்பதில் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அதை வெல்லுவது எப்படி, அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தல் என்ன அணுகுமுறையை பின்பற்றுவது, இதில் வேறுபாடு வரலாம்ல. அதுவும் முதற்கட்டமாக வரலாம். இப்போ இந்த மாதிரி முடிவுக்கு வந்ததுன்னு போட்டிருக்கு இந்த பத்திரிகையை நீங்களே வாய்ச்சது போல. இப்போ அதோடைய கடைசி பகுதியில் தோழர் முத்தரசு என்ன சொல்கிறாரு, இதை நாங்கள் பேசி இன்றைக்கு அறிவிப்போம் தான் சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை இன்றைக்கு அறிவிப்போம். 6 கட்சிகளுடன் தொடங்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் தற்போது 2 கட்சிகள் மட்டுமே உள்ளது அவர் சொன்னதாக போட்டிருக்கு. அதான் எனக்கு அந்த வாக்கியம் அப்படி சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. நடைமுறையில் அது 6 கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை தொடங்கணும்னு நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ சொல்லுமாங்கிறதே சந்தேகம்தான். ஏன்னா நீங்க சொல்றது மக்கள் நல கூட்டணிங்கிறது 4 கட்சியில இல்ல, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. 4 கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 6 கட்சிகளாக இருந்த இந்த அணி இல்ல அப்பவும் வார்த்தைகளை மாத்தி சொல்றேன். 6 கட்சிகள் இந்த அணி மக்கள் நல கூட்டணி பிளஸ் ஏ பிளஸ் பி அவங்களோட தொகுதி உடன்பாடு தான் சொன்னாங்க. ரொம்ப தெளிவா சரி, நீங்க இந்த அணி இப்போ 6 4 ஆகி 4 3 ஆகி இப்ப 3 2 ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அந்த 2 பேர் வெளியில போயிட்டாங்கன்னு மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னாங்கன்னா அது 3 ஒன்றானது அப்படின்னு போறோம். இல்ல அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். இந்த கூட்டணி தொடரணும் என்கிற எங்களுடைய விருப்பத்தை எங்களுடைய தோழர் ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக நேற்று மாலை சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு பெரிய குழப்பம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கு. கூட்டணி கூட்டு இயக்கம் தொடரும், தேர்தலில் கூட்டணி இல்லை, போர்க்களத்தில் சரி போராட்ட களத்தில் ஒன்றாக இருப்போம், தேர்தல் களத்தில் இனி கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது. அது என்ன, தேர்தல் போராட்டங்களின் ஒரு வடிவம் அப்படின்னு கடந்த காலத்துல பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு போராட்ட காலத்துல ஒன்றாக இருப்போம், தேர்தல் காலத்துல வேற வேற இருப்போம் அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இல்ல அதுலயும் கூட ஒன்றும் தவறு இல்லை. இப்ப என்னன்னாக்க இந்த அமைப்பு மக்கள் நல கூட்டியக்கம் என்பது ஒரு குறைந்தபட்ச திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு கொள்கை அறிக்கை வெளியிட்டோம். அந்த திட்டம் ஆரம்பிச்சு அந்த அமைப்பு உருவாக்கின்ற பொழுது பல்வேறு கட்சிகள் இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் கூட்டணியா மாறுகின்ற பொழுது சில பேர் அதுல இருந்து விலகினாங்க. இப்போ தேர்தல் கூட்டணி என்பது வேற, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராட்ட குழுக்கள் அமைந்து மிக ஒரு பரந்துபட்ட மேடை அமைப்பது வேற. இப்போ இந்தியாவில் ஒரு வகுப்பாத கட்சி, கார்பரேட்டுக்கு ஆதரவான ஒரு கட்சி, இன்னும் சொல்ல போனால் கார்பரேட்ல ஆட்சியே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஒரு பரந்துபட்ட மேடையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஒரு ஜனநாயக இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்திகள் மற்றும் மதச்சார்பற்ற சக்தியில் ஒன்று திணைக்க வேண்டிய ஒரு பரந்துபட்ட மேடை அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை போராட்டங்கள்லாம் பல பேர் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் தேர்தல் கூட்டணி வரப்போ எல்லாரும் ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுபோல தமிழகத்தில் இன்னைக்கு உள்ள மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவதற்காக மக்கள் நல கூட்டியக்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி தேர்தல் வருகின்ற பொழுது அது மக்கள் நல கூட்டணி என்ற தேர்தலை சந்திப்பது என்று சொல்லி இது பண்ணோம். அப்போ தேர்தலை சந்திச்சோம். இன்றைக்கு அந்த மக்கள் நல கூட்டியக்கம் இயங்குகிறது. தொடர்ந்து மக்கள் நல பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாட்டில் பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட்டு அந்த இயக்கம் செயல்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அந்த பரந்த மேடை அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி தான் இன்றைய அரசியல் நிலைமைகளுக்கான காரணமே இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த பரந்த மேடை அப்படிங்கிறத நீங்க சட்டமன்ற தேர்தலின் போது நிராகரிச்சீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்தது, விடுதலை சிறுத்தைகள் நிராகரித்தது, மறுமலர்ச்சி திமுக நிராகரிச்சது. நீங்க முதன்மையான எதிரிகள்னு யார சொன்னாலும் சரி, ஆனா பரந்த மேடைன்னு சொல்லல. முதன்மையான எதிரிகள் பட்டியல்ல இப்போ நீங்க 2வது 3வதான எதிரிகள்னு சொல்லக்கூடியவர்களையும் இப்ப ஒரு சின்ன திருத்தம், பரந்த மேடைங்கிறது நான் தேர்தலுக்காக சொல்ல, மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுவது. நம்முடைய பொதுவான எதிரியா இருக்கக்கூடிய அந்த மதவாத சக்தியில எதிர்ப்பு இருக்கு,
நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை காப்பதற்கு, இல்ல, அதாவது மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு. நீங்க வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலின் போது சொன்னதுல என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல திமுக அதிமுக 2 கட்சியிலையும் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஊழல் நிறைந்தவர்கள் அல்லது ஊழல் குறித்த அணுகுமுறை அவங்க கிட்ட மோசமாக இருக்கு. டெல்லியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இதே மாதிரி ஊழல் நிறைந்தவையாக இருக்கின்றன. பொருளாதார கொள்கை வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கு. உலகமய பொருளாதார கொள்கை வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கு அப்படின்னு இந்த 3-4 விஷயங்களை வரிசையாக சொல்லிட்டு, அதனால பாஜக அல்லாத, காங்கிரஸ் அல்லாத, திமுக அல்லாத, அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியலுக்கான முயற்சி அப்படிங்கிறத உங்களுடைய அறிவிப்பாக சொன்னீங்க. இப்போ அந்த பரந்த மேடைங்கிறது வந்து அப்போது எதெல்லாம் அல்லாதுன்னு சொன்னீங்களோ அதுல 2 கட்சிகளை உங்க பக்கத்துல சேர்த்துக் கொள்வதற்கு அல்லது 2 கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து போவதற்கு அந்த பரந்த மேடை அப்படிங்கிற சொல் இட்டு செல்லுதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. காங்கிரஸோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் தேர்தல் அணி சேர்வதில் இப்போது எங்களுக்கு தயக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் சொன்ன இதே வார்த்தைகள்ல சொல்லாம முத்தரசன் வேறு வார்த்தைகள்ல சொல்கிறாரா? என்னன்னா, நிலைமையில் மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அரசியல் நிலைமையில் மிக வேகமாக மாற்றம் அடைகிறது. இப்போ வந்து இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏதச்செயல் அரசாங்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்க பல்வேறு அறிவுஜீவிகள் என்ன கருத்து சொல்றாங்கன்னாக்க இது வந்து ஒரு பாசிஸ்ட் வழிமுறையில் செல்லக்கூடிய ஒரு அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு வந்து கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி கட்சிகள் மத்தியிலே கூட இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இடதுசாரி கட்சிகளே சில அமைப்புகள் வந்து ஒரு பாசிஸ்ட் அரசாங்கமே சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இன்றைக்கு ஒரு பிரதானமான எதிரி, அதாவது நம்ம நாட்டுக்கு ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய, ஜனநாயகம் மதச்சார்பின்மை போன்றவற்றை ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது. அது ஏதச்செய்தி அரசா இருக்கிறது என்கின்ற பொழுது அது நடைபெற்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசில் வெற்றி பெற்றிருக்கிறது, மணிப்பூரில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதாவது தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிட்டாங்க, கோவாவில் ஆட்சி அமைச்சிட்டாங்க, உத்தரகாண்டில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடுகின்ற பொழுது பல மாநிலங்களில் வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட தேர்தல் முறையில் உள்ள குறைபாட்டின் காரணமாக, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாதன் காரணமாக இன்றைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக பெற்று அந்த மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை அமைச்சிட்டாங்க. அங்கே அமைந்திருக்கக்கூடிய முதல்வரும் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிற்போக்கு சக்திகள், மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவர்கள், மோசமான சக்தியெல்லாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக உட்காரக்கூடிய சூழல்லாம் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தமிழகத்திலேயும் கூட கொல்லைப்புற வழியாக இல்லைன்னா பின்பக்க கதை வழியாக ஆட்சி பிடிப்பதற்கான முயற்சியை பிஜேபி எடுத்தது என்பதை நம்ம மறந்துவிட முடியாது. அதிமுகவை வந்து உடைக்க வேண்டும், அதில் ஒரு அணியை ஆதரிக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 குதிரை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டு உள்ளரை நுழைவதற்கான ஒரு சூழலை அவர் உருவாக்கின்ற பொழுது நாம் எப்படி செயல்படுவது என்பதை பற்றி விவாதிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அதுக்காக உடனடியாக அதுவே ஒரு அரசியல் அணியாக மாற வேண்டும், அதாவது கூட்டணியாக மாற வேண்டும் என்பதல்ல. ஆனால் அதை பற்றி நாங்கள் வந்து நிச்சயமாக இடதுசாரிகள் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வகுப்பாத சக்திக்கு எதிராக இந்த இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போடுவது என்று போட்டியிடுவது அப்படின்னு ஒரு அடம் பிடித்தாலும் அந்த அடத்தின் காரணமாக எழுந்த அந்த போட்டியை ஆதரிச்சுக்கிட்டே இந்த உரையாடல்களை நீங்க நடத்திட்டு இருக்க முடியும் தானே? நீங்க வந்து ஆதரிப்பதா வேண்டாமா அப்படிங்கிற நிலைக்கு வெளியில வந்து அதுக்கப்புறம் இந்த உரையாடல் தொடர்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, ஒன்றுபட்ட முடிவு எடுக்க வேண்டும். அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க, அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து இன்னைக்கு அறிவிக்கிறேன். ஒரு மேஜர் ஷிஃப்ட் என்ன பாக்குறேன்னா, நாங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கலந்து இடதுசாரி அணிகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய 2 கட்சிகள், நீங்க 2 பேர் அல்லாத வேற கட்சிகள் இருக்கும்போது வழக்கமாக 2 கட்சிகளும் இப்படி சொல்வதை பார்க்க முடியுது. ஆனா இன்றைக்கு முத்தரசன் சொல்றது எப்படி இருக்குதுன்னா, நாங்க விடுதலை சிறுத்தைகளோட சேர்ந்து அந்த முடிவெடுப்போம் இல்ல, அது தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில மார்க்சிஸ்ட் கட்சியை விட்டு நீங்க நகர்ந்து ரொம்ப தூரம் வந்துட்டீங்கிறது வந்து அந்த வார்த்தைகள்ல தெளிவாக மார்க்சிஸ்ட் கட்சியை விட்டு நான் நகர்ந்து வரல. இன்னும் சொல்ல போனாக்க இந்த தேர்தல் இடைத்தேர்தல் சம்பந்தமா தான் அந்த மாதிரி சொன்னாங்களே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளை தவிர நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வலுவான இடதுசாரி அணியை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாடு கிட்ட 6 இடதுசாரி கட்சிகள் வந்து ஒன்னா சேர்ந்து வெகு மக்கள் இயக்கங்களை நடத்திட்டு இருக்கிறோம். அதை மறந்துவிடக்கூடாது. அதை வந்து ஐயா தோழரே ஒத்துக்குவாங்க. அதனால உண்மை, யதார்த்தமான உண்மை அது. அதனால வந்து
எங்களுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கத்தையோ இல்ல உறவையோ இது வந்து யதார்த்த நிலை உருவாக்கி ஒரு காரணம். நாங்க அதே மாதிரி 2 பேரும் ஒரே உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல உறவை ஊடகங்கள் பிரிக்க பார்க்கின்றன அப்படின்னு கடைசியில இல்ல பல பேர் அதை எதிர்பார்க்கிறாங்க, பல பேர் விரும்புறாங்க, பல சக்தியில எதிர்பார்க்குது. அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம், அது வாய்ப்பே இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலுக்கு, தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அணை போடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதை தவிர வேற வழி இல்லை. மத்தியில வந்து பாஜக செல்வாக்கு பெறுவதற்கு காங்கிரஸோடு அணி சேர்வதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நான் ரொம்ப எளிமையாக சொன்னா, அவ்வளவு எளிமைப்படுத்தாதீங்க, எங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்குன்னு ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து என்னிடம் பாயக்கூடும். ஆனா செய்திகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் பேசிய பேச்சிலிருந்து, அவருடைய வார்த்தைகள்ல இருந்து எளிமையாக புரிந்து கொண்டால் இதை தவிர வேற புரிதல் எனக்கு வரல. இல்லை இல்லை இல்லை, நீங்க ரொம்ப விஷயத்தை எளிமைப்படுத்துறீங்க. எளிமை இப்ப பாருங்க, இந்த செய்தியிலேயே தோழர் முத்தரசன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதா, மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதா என்பது குறித்து திருமாவளவுடன் ஆலோசித்து இன்று அறிவிப்போம். மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதை விட புறக்கணிப்பதாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து அர்த்தம் அதுக்கு. இல்ல இல்ல, ஆனா நீங்க எங்க போயிட்டீங்கன்னா திமுக காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிக்கிறதா இல்லையா, அந்த அணியை ஆதரிப்பதா இல்லையா என்பத சிந்தனையில சிபிஐ தலைமை இருக்கு என்பது போல நீங்களாக இட்டு கட்டுவது நியாயம் அல்ல. தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அல்லாத ஒரு மாற்று அரசியல்ங்கிற முழக்கத்தை நீங்க எல்லாரும் எல்லா மேடைகள்லயும் பேசினதை நாங்க ஒரு 12 மாசத்துக்கு முன்னாடி கூட கேட்டோம். உண்மை உண்மை. இப்போ வந்து எது முதன்மையான ஆபத்து அப்படிங்கறதை இப்போது நாங்கள் கருத்தில் கொண்டு வருகிறோம். அதுவும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநில தேர்தலில் முடிவு வந்ததற்கு பிறகு அந்த விவாதம் வந்து எங்க அமைப்புகளுக்குள்ள ரொம்ப சீரியஸாக நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னா, அது வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில வந்து பஸ் எந்த பக்கம் வருதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். இல்லைங்க, அது ஒரு நியாயமான கவலைங்க. அந்த கவலை சிபிஐ தலைமைக்கு மட்டும் இல்ல, சிபிஎம் தலைமைக்கும் உண்டு. நீங்க உத்தரப்பிரதேச நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 12 மாதத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த ஒரு முடிவு ஒரு ஒர்க் ஆகலையான்னு பார்க்கிறதுக்கு எவ்வளவு காலம் உங்களுக்கு வேணும்? ஒரு சட்டமன்ற தேர்தலோட உங்களுடைய சோதனை முயற்சிகளுக்கு மூடு விழா நடத்துவீங்க? இல்ல, இல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல இடையில தோழர் சொன்னது போல அரசியல் நிகழ்வுகள் மிக தீவிரமாக பாஞ்சு போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய மாறுதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் தோழர் பிரகாஷ் காரத்துடைய கட்டுரை தீக்கதில் வெளிவந்திருக்கு இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுக்கு பிறகு. தோழர் எச்சேருடைய கட்டுரை வெளிவந்திருக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு. நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவு போன்றவற்றை இன்றைக்கு முதல்வராக ஒரு வெறிகொண்ட ஒரு வகுப்புவாதியை அறிவிச்சிருக்காங்களே, இதெல்லாம் வந்து நாங்கள் லேசாக புறந்தள்ளி விட்டு போக முடியாது. ஆகவே சிபிஐ தலைமை இந்த மாதிரி யோசிக்கிறது என்றால் நிச்சயமாக அது இயல்பானது. அதே போல தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம், வெளிப்படையாகவே சொல்லியிருக்கோம். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பிரகாஷ்கார் எடுத்தோன்னு முதல் வாக்கியமே என்னவென்றால், இந்த வகுப்புவாத சக்திக்கு எதிராக ஒரு விரிந்த ஒரு மேடையை உருவாக்க வேண்டும் என்பது அந்த முதல் வாக்கியமே. ஆகவே அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. பிரச்சனை வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் 2004 நீங்க இதே மாதிரியான ஒரு நிலை எடுத்ததற்கு பிறகு வந்த வளர்ச்சி போக்குக்கு பிறகு 2011 நீங்க இந்த முடிவுகள் எல்லாம் 16 இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்தீங்க. ஏற்கனவே இதே அனுபவம் வந்து 2004 இருக்கு. இல்லைங்க, இல்லை 2014 2017 போன்ற நிலைமை அல்ல. 2004-11 இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையுடன் மோடி தலைமையில RSS பின்பலத்துடன் பாஜக அரசு மத்தியில். இது 2014. 2017 இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிருக பலத்துடன் சட்டமன்றத்திலே ஒரு மோசமான வகுப்புவாதியின் தலைமையில் பாஜக அரசு. இதையெல்லாம் நாங்கள் லேசாக புறந்தள்ள மாட்டோம். ஆனால் சிக்கல் வந்து என்னன்னா, இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அட்டியும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதை கொண்டு போய் ஒரு இடைத்தேர்தல், தமிழகத்திலே நடக்கிற ஒரு இடைத்தேர்தலில் எப்படி பொருத்தி பார்ப்பது என்பதில் தான் ஒரு வேறுபாடு என்பது வருது. உதாரணமாக முடிச்சிடறேன் நான் இதை, நீங்க நிலைப்பாட்டை கொஞ்சம் தயவு செய்து 2 வரியில முடிச்சிடறேன். முதல் விஷயம் வந்து என்ன, இதெல்லாம் நாங்களும் மனசுல வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் தானே மக்களுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக அல்ல
இன்னொரு மாற்று இருக்கு, இதோ பாருங்கள் மக்கள் நல கூட்டணி, இதோ பாருங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் என்று காண்பிக்க முடியும் என்பது எங்களுடைய பார்வை. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அது தேவையா அல்லது புறக்கணித்து விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமா என்று அவங்க பார்க்குறாங்க. இந்த யோசனைகள் என்பது வரத்தானங்க செய்யும். அவர் தெளிவாக குறிப்பிட்டது போல ஒருபுறம் இடதுசாரி ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், ஆனால் அடிப்படையில் 2 தனி கட்சிகள். இன்னும் கூட நான் சொல்ல வர்றேன், இப்போவும் கூட அவங்க ஒரு முடிவுக்கு வரல. சிபிஐ கட்சியும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, 2டே விஷயம்தான். மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது புறக்கணிப்பதா என்று அதை யோசிச்சு சொல்றோம்ங்கிறாங்க. நம்ம ஏன் அதுக்குள்ள அவசரப்படணும், பதட்டப்படணும் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல நீங்க ஒருவேளை ஆதரிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டா இன்னைக்கு பேசினது எல்லாமே பொருளற்றது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த நிலைக்கு இந்த உரையாடல் வந்திருப்பதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலேயோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலேயோ இரு கட்சி உறவுகள் தொடர்பாக ஒரு வேறுபாடு வெளிப்படையாக வந்துருச்சுங்கிறது தான் பொருள். நீங்க ஒரு இடைத்தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுன்னு சொல்றீங்க, அவங்க அதை இடைத்தேர்தல் தொடர்பான நிலைப்பாடாக பார்க்கல. அது அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுடைய நிலைப்பாடுகளோடும் மக்களவைத் தேர்தல் 2019 மக்களவைத் தேர்தலுடன் நிலைப்பாடோடும் சேர்த்து பார்க்குறாங்க. அதுல ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னா, திமுக அல்லாத, அதிமுக அல்லாத, காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு மாற்று அரசியலுக்கான தேவைன்னு பேசுவது உள்ளாட்சி தேர்தலிலோ மக்களவை தேர்தலிலோ நம்மை புதைகுழிக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டதாக தெளிவாக காட்டுது. இது உங்களுடைய கணிப்பு. உண்மையிலேயே தோழர் முத்தரசன் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. அவர் ஓல்டு திங்கிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்திருக்கு, இதையெல்லாம் நாங்கள் விவாதித்தோம், யோசிச்சுட்டு இருக்கோம் என்று தான் அந்த நீங்கள் சொல்லுகிற பேட்டி. நான் அந்த பேட்டியை நான் முழுசாக பார்க்கல, இங்கே வந்திருக்கிற செய்தியை பார்த்தா அது கூட இல்லை. மாறாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2டே விஷயம்தான், புறக்கணிப்பதா சிபிஎம் வேட்பாளரை ஆதரிப்பதா, இது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப எளிமையான கேள்விதான். உள்ளாட்சி தேர்தல் 2019 மக்களவை தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முடிவெடுக்க வேண்டும் என விசிக சார்பில் வலியுறுத்தினோம்னு திரும்ப சொல்றாரு. நானும் அதை மறக்கலையே. நீங்க 2016 சட்டமன்ற தேர்தலின் போது நீங்க 3 கட்சிகளும், மற்றவங்க எல்லாம் கூட விட்டுருங்க, 3 கட்சிகளும் சேர்ந்து எங்க கிட்ட என்ன சொன்னீங்க? திமுக அல்லாத, அதிமுக அல்லாத, காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்துவோம், அதை தொடர்ந்து மக்கள் மத்தியில அந்த மாற்று அரசியலுக்கான தேவையை பற்றி பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் 2019 மக்களவை தேர்தலையும் கருத்தில் கொண்டு அப்படின்னு சொன்னா அதுதான் பிரச்சனை. ஆர்கே நகர்ல எடுக்கக்கூடிய முடிவு அந்த 2க்கும் பொருந்தாது. சட்டமன்ற தேர்தலின் போது எடுத்த நிலைப்பாடு உள்ளாட்சி தேர்தலுக்கும் 2019 மக்களவை தேர்தலுக்கும் பொருந்தாதுங்கிற முடிவுக்கு 2 கட்சிகள் வந்து விட்டனவா அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க அப்படி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதை அவங்க வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதில் மாறுபடுறோம், பிரச்சனை தான் இருக்குது. அதை ஏற்கனவே நான் ஒன்றும் மறைக்கலையே. கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய உடைப்பு நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து வேறுபாடுகள் எழுவது இயல்பு அப்படிங்கிறேன். இந்த கருத்தை நாங்கள் ஏற்காதனால தான் நாங்கள் இங்கே போட்டி போடுகிறோம். இது ஒரு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் மாற்றை நாம் காண்பிக்கணும். பாஜக தான் மாற்று என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் விலகி நின்றால், அதை புறக்கணித்தால் அவர்களுக்கு வசதியாக, எதை நம்ம பிரதான எதிரி நினைக்கிறோமோ அவங்களுக்கு வசதியாக போகக்கூடிய ஆபத்து இருக்கு என்று நாங்கள் பார்க்குறோம். இல்லை என்று அவங்க வேறு ஒரு நோக்கில், அவங்க வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. பிரச்சனை வித்தியாசம் உத்தியில தான். ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பதில் உத்தி உங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை விட்டு வெளியில போகுதா, வெளியில போகலையா? நீங்க சொல்ற உத்தி, நீங்க சொல்ற நிலைப்பாடுகள்ல இருந்து தான் கேட்கிறேன். நான் என்னுடைய நிலைப்பாடுன்னு வச்சுட்டு நீங்க எப்படி போறீங்கன்னு கேட்கல. நீங்க ஏற்கனவே சொன்ன நிலைப்பாடுகள்ல இருந்து நீங்க விலகி போறீங்களா இல்லையான்னு தான் கேட்கிறேன். இன்னைக்கு இன்னொரு நாளிதழில் இது தொடர்பான இன்னொரு செய்தியில விடுதலை சிறுத்தைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. சிபிஐ திமுகவை ஆதரிக்க விரும்பியது, நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட விரும்பியது. இந்த 3 பேருக்கும் 3 நிலைப்பாடு இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜி ராமகிருஷ்ணன் நேற்று ஊடகங்கள் மூலமாக இதை விவாதிக்க விரும்பவில்லைன்னு சொன்னாரு. ஆனா ரவிக்குமார் சிபிஐ திமுகவை ஆதரிக்க விரும்பியது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஊடகங்கள்ல வர செய்தி எல்லாத்தையுமே எடுத்துக்கூடாது.
என்னன்னா அது இல்ல, வந்து ஊடகங்கள்ல உங்களை போன்ற கட்சி பிரமுகர்கள் சொல்றாங்களா சொல்லலையா, இல்ல கற்பனையில ஊடகங்கள் அதை இல்ல எழுதுதா? ஊடகங்கள் பல விஷயங்களை வந்து கற்பனையாக எழுதுறாங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அதை நினைவில் வைத்துக் உங்க கொள்ள பேர்ல நான் எழுத முடியுமா கற்பனையா? இல்ல என் பேர் அதுல வந்து அவர் ரவிக்குமார் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க ஒழிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னதா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால நான் அந்த விவாதத்துக்குள்ள போக விரும்பல. இப்ப என்ன பிரச்சனை, ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ள வந்து பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் கூட பதவிக்காக எப்பொழுதும் வந்ததே கிடையாது. இப்ப வந்து நாங்க பதவிக்காக சண்டை போடுறோமா கிடையாது. ஆனா என்னன்னா சில பத்திரிகை ஏதோ உடஞ்சது அப்படிலாம் காமிக்கிறப்ப ஏதோ அவங்க எம்எல்ஏக்கு ஆசைப்படுறாங்க, அதுக்காக வந்து நிக்கணும் ஆசை இது பண்றாங்க. நாங்க வந்து திமுகவோட போகணும் ஆசைப்படுறோம், நாங்க எதிர்காலத்துல வந்து அது மூலமா எம்எல்ஏ எம்பி அதிக வரணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய தன்மையும் பல பத்திரிகை எழுதிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்கிட்ட கிடையவே கிடையாது. நாங்க வந்து மக்களுக்காக தேர்தலை வந்து ஒரு பலன் அடைய வேண்டும் என்பதற்காக நாங்க வந்து பல விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல மிகவும் இந்த மாதிரி கேவலமான மற்ற கட்சிகள் செய்யற மாதிரி அரசியல் செய்ய மாட்டோம். அதுக்கடுத்த விஷயம் வந்து இந்த இடதுசாரி அணியை ஒற்றுமையை வந்து ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க வந்து பல தியாகங்களை ஒவ்வொரு கட்சியுமே பண்ணியிருக்கிறோம். முக்கியமா வந்து இடதுசாரிகளோட ஒற்றுமை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கேரளாவில் எங்களுடைய முதலமைச்சரே ராஜினாமா பண்ணார். காங்கிரஸ் கூட்டணியுடைய தலைவர் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம். அதனால அந்த மாதிரியான பார்வை தேவையில்லை. இன்றைக்கு வந்து சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்பில் அவங்க வேட்பாளர் போட்டிருக்காங்க, எங்க கட்சியில் சில முடிவு எடுத்திருக்காங்க. அதனால அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய மாநில செயலாளர் முத்தரசன். என்ன அறிவிக்கிறீங்கிறத பொறுத்து நாளையும் மீண்டும் எதுவா இருந்தாலும் இந்த நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும், மதச்சார்பற்ற சக்திகளை வலுப்படுத்த வேண்டும், இடதுசாரி ஒற்றுமை பேண வேண்டும், மதவாத சக்திகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் நோக்கத்தோடு தான் இருக்கும். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். திராவிடர் விடுதலை கழக நிர்வாகி ஃபரூக் என்பவர் வந்து கோவையில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது செய்தி. அது தொடர்பாக அன்ஷர்த் அப்படின்னு ஒருவர் வந்து சரணடைஞ்சிருக்கிறாரு காவல்துறையில். ஃபரூக் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில், சமூக வலைத்தளங்களில் கடவுள் மறுப்பு கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். கடவுள் இல்லைங்கிற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்றையும் வச்சிருந்தாரு. இதனால் அவருக்கு மத அடிப்படைவாத குழுக்கள்கிட்ட இருந்து பல முறை மிரட்டல்கள் வந்தன. ஆனால் அது பற்றி போலீஸில் அவர் புகார் சொல்லவில்லை அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. அதாவது கொலைக்கான மோட்டிவ் வந்து அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் போலீஸ் வெர்ஷன் இருக்கு. இப்போ வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக புலனாய்வு செய்ய வேண்டும். இதில் வந்து பல பேரும் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அதாவது மத ஃபண்டமெண்டலிசம் யார் வேணாலும் தலையிடலாம் இருக்கலாம். இப்போ வந்து இதை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்கிறாரு, நாத்திய கருத்தை பரப்புறாங்கிறதுக்காக இதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இந்துத்துவ சக்தி செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட் இது மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. அதெல்லாம் அவசரப்பட்டு முடிவு செய்யாம அரசாங்கம் முழுமையான ஒரு விசாரணையை, சரியான விசாரணையை நடத்த வேண்டும் என்பது. வேறொரு அன்ஷர்த் அப்படிங்கிறவர் வந்து சரணடைஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த செய்தியை நான் படித்தாலும் கூட நம்ம முழுமையான ஒரு விசாரணை வேண்டுங்கிறது தான். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டலிசம் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். அந்த இதுலேயும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பல கோணங்கள்லையும் போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. இது கண்டனத்துக்குரியது. படுகொலை கண்டனத்துக்குரியது. ஆமாம், நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த இன்னும் எவ்வளவு பயங்கரமாக அவரை வெட்டி கொண்டிருக்காங்கன்னு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறுது. திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய நிர்வாகி அவர். அப்போ இன்றைக்கு இது அடிப்படையில் நமக்கு அநேகமாக இது ஒரு அரசியல் சமூக படுகொலையாக இருக்கலாம் என்று தான் எனக்கு படுகிறது. இன்னும் 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 அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு படு கேவலமாக இருக்குது என்று முதலில் நான் அதை கண்டனம் செய்ய விரும்புகிறேன். இது ஒரு படுகொலை. இத்தகைய படுகொலை ஒரு அமைப்பினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளுடைய நிர்வாகிகளை கூட பாதுகாக்க வக்கற்று இன்றைக்கு ஒரு மாநில அரசு இருக்கிறது, அதனுடைய போலீஸ் நிர்வாகம் இருக்கிறது என்பதை நான் முதலில் சுட்டி காண்பித்து வன்மையாக இந்த படுகொலையை கண்டிக்கிறேன். ரெண்டாவது, இதை யார் செய்திருந்தாலும் உரிய கடுமையான சட்டபூர்வமான
தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் காவல்துறை அதை நோக்கியாவது தீவிரமாக நேர்மையாக செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த கோரிக்கை. மூன்றாவது, தோழர் மிக கவனமாக சுட்டி காண்பித்தது போல வந்திருக்கிற செய்திகளை வைத்து மட்டும் ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியாது. எப்போவுமே இந்த போலீஸ் வெர்ஷன், அந்த தகவல் என்பது பல நேரங்களில் கடைசியில் அது தவறாக முடிஞ்சிருக்கு. ஆனால் எல்லா நேரங்களிலும் தவறாக முடிந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த போலீஸ் தரப்பு இப்போ ஒரு முதல் கட்டமாக சொல்லி இருப்பதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நண்பர் ஒரு கடவுள் மறுப்பு கோட்பாட்டை தீவிரமாக முன்மொழிஞ்சிருக்கிறாரு. இந்த சமூக வலைத்தளங்களில் அந்த மாதிரியான நாத்திக பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். ஆனால் திராவிடர் விடுதலை கழகம் என்பது வெறும் நாத்திக பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மட்டுமல்ல, அது அடிப்படையில் சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. நமக்கு அந்த அமைப்பு பற்றி தெரியும். அது மிக தீவிரமாக RSS உடைய வகுப்புவாதத்தை, வருணாசிரமத்தை கடுமையாக எதிர்த்து நிற்கிற அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பெரியாரியத்தை சார்ந்தவங்க. பெரியாரியத்துடைய அடிப்படை என்பது, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கடவுள் மறுப்பு அல்ல. மாறாக சமூக நீதி, வருணாசிரம எதிர்ப்பு தான் அடிப்படை. அதிலிருந்து தான் பெரியாரே கடவுள் மறுப்புக்கு பின்னாடி வர்றாரு. ஆகவே அதன் நோக்கில் இருந்து பார்த்தாலும் அதனுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு படுகொலையை நாமளும் பார்க்கணும், போலீஸும் விசாரிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இதன் பொருள் முஸ்லிம் பழமைவாதமும் இதை செய்திருக்காது என்று நான் முடிவு கற்கவல்ல. அவங்களும் இதை செய்திருக்கலாம், அது குறித்தும் பார்க்கணும். என்ன வேதனையாக இருக்குன்னா, பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது என்று தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவாக இடதுசாரிகள் அதான் சொல்கிறோம். அந்த இந்து மதத்திலிருந்தும் பயங்கரவாதம் தோன்றலாம், முஸ்லீம் மதத்திலிருந்தும் பயங்கரவாதம் தோன்றலாம். ஆனால் அதற்காக அந்த மதங்களை நாம் பழி சொல்லக்கூடாது. மதங்களை பழி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு ஹிந்துல வந்திருக்கிற ஒரு கட்டுரையில சொல்றாங்க. அதாவது பல்வேறு மிலிட்டன்ட் ஃபண்டமெண்டலிசத்துக்கு எதிராக நம்ம கடந்த காலத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், மாற்று கருத்துக்களை முன்வச்சிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் ஒரு அமைதிக்கான மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்துயிசம் எல்லாரையும் உள்ளடக்கிய, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம்னு சொல்கிறோம். அமெரிக்கா குடியேறியவர்களின் நாடு அப்படின்னு சொல்கிறோம். லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே இப்போ குறைஞ்சி வருது. எல்லா இடங்கள்லையும் அதற்கான வேறு கருத்துக்கள் மேலோங்கி வருது. எங்கெங்கெல்லாம் அடிப்படைவாதம் அல்லது நீங்க சொல்ற பழமைவாதம்ங்கிறது இல்லாம இருந்ததோ அங்கெல்லாம் அந்த பழமைவாதம் மேலோங்கி வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, அது நானும் அந்த கட்டுரையை படித்தேன். அது ஒரு முக்கியமான கட்டுரை தான். அதில் ஆனால் சில ஊனங்கள் இருக்குது. நான் இங்கே அடிப்படையாக சொல்ல விரும்புவது என்னன்னா, எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய பாமர மக்கள் இந்த வெறிக்கு ஆட்படுவது இல்லை. அவங்க இந்த மதத்தின் மீது நம்பிக்கை ஏன் கொள்றாங்கன்னா, வாழ்க்கை தருகிற இன்னல்கள், அழுத்தங்கள், சக மனிதனை நம்ப முடியலை, ஆகவே ஒரு அமானுஷ்யத்தை நம்புவது என்கிற நிலைமைக்கு போகிறாங்க. அதனால தான் மதம் ஒரு அபின் என சொன்ன மார்க்ஸ் கூடவே அது ஏழைகளின் பெருமூச்சாகவும் அந்த வடிவமாகவும் இருக்கு, உயிர்ப்பற்ற உலகின் ஒரு உயிர்ப்பாகவும் இருக்கு என்று சேர்த்து சொன்னார். அதுதான் மார்க்சியத்துடைய அந்த அருமைத்தன்மை. ஆகவே சாதாரண வெகுமக்கள் நோக்கிலிருந்து இந்த மதங்களை குறை சொல்லக்கூடாது என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். ஆனால் அதுக்குள் புகுந்து கொண்டு வெறியர்கள், வகுப்புவாதிகள் தங்களுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த வெகு மக்களுடைய நெஞ்சிலே நஞ்சை விதைக்கிறார்கள். அப்படித்தான் அந்த பழமைவாதம், வெறித்தனம் என்பது அங்கே புகுத்தப்படுகிறது. அது எல்லா மதங்களிலும் நடக்குதுங்கிற, எல்லா மதங்களிலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதையும் நான் சேர்த்து சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு புறம் இஸ்லாம்ல அது நடக்காது என சொல்ல முடியாது. ஆனால் இந்து மதத்துல இப்ப பரவலாக நடந்து கொண்டிருக்குது என்பது மறைக்கப்படுது. இதுல ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு 80% மக்கள் இந்துக்கள், 14% மக்கள் தான் முஸ்லிம்கள். ரெண்டிலும் வகுப்புவாதம் வருது.
ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்பது இந்து மதத்திலிருந்து வரக்கூடிய வகுப்புவாதம் தான். அதையும் நம்ம பார்க்கணும். காரணம் அது பெரும்பான்மை வகுப்புவாதம். அது ஆட்சியில் வந்து அமரக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கு. நீங்க வந்து அடிப்படைவாதத்துல வகுப்புவாதத்துல பெரும்பான்மை வகுப்புவாதம் சிறுபான்மை வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்ப்பதும், பெரும்பான்மை வகுப்புவாதத்துக்கு எதிராக சிறுபான்மை வகுப்புவாதத்தை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை சில அரசியல் கட்சிகள் எடுப்பதும் இது போன்ற நிலைகளுக்கு தான் திரும்பவும் இட்டு செல்லுமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இல்ல, நான் மீண்டும் சொல்றேன், எங்கேயும் வகுப்புவாதம் வரலாம். எல்லா வகையான வகுப்புவாதத்தையும் நாம் எதிர்க்க வேண்டும். ஆனால் அந்த ஒரு வேறுபாட்டையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறேன் நான். இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு 80% மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்குள் இந்த வகுப்புவாதத்தை, இந்த வெறியை கிளப்பினால் அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகளை உருவாக்கும் என்பதை இந்தியா முழுக்க பார்க்கிறோம். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன் ஒழிய இந்த சிறுபான்மை மதத்தில் வரக்கூடிய வகுப்புவாதத்தை நம்ம நியாயப்படுத்தவும் கூடாது. மாறாக அதை எதிர்த்து நிற்கணும். காரணம், இதை சொல்லி பெரும்பான்மை வகுப்புவாதம் வளரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நீங்க எந்த வகை வகுப்புவாதமாக இருந்தாலும் சரி, அதற்கு வந்து தீர்வு, அதற்கான பதில் இலக்கியம்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்து கட்டுரை தலைப்பு சொல்லுது. வை லிட்ரேச்சர் இஸ் த ஆன்சர் டு ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னு. இலக்கியம் ஒரு மாற்று, அது ஒரு தீர்வு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இலக்கியம் மட்டுமே மாற்றாக முடியாது, சமூக அமைப்பு தான் காரணம். நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி அமெரிக்காவில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெறுப்பு அரசியல் உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரான, வெளிநாட்டுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் உருவாக்கப்படுகிறது. இந்தியாவிலே இந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு உள்ள ஆட்சியில் எல்லா மாநிலங்களும் இருக்குது. மிக கடுமையாக இந்த வெறுப்பு அரசியல் காரணமாக சிறுபான்மையினரும் தலித்துகளும் தாக்கப்படுறாங்க. இதே போல் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடக்குது. இப்போ பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன் வெளியேறி இருக்கு. இங்கிலாந்தில் வந்து என்னன்னாக்க ஐரோப்பாவை சேர்ந்து வேற நாட்டின் மீது ஒரு வெறுப்பு அரசியல் உருவாக்கப்படுகிறது. இப்போ இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு மெட்டீரியல் பேசிஸ், ஒரு முக்கியமான பொருளாதார காரணம் இருக்கு. அது என்னன்னாக்க இன்னைக்கு வந்து சர்வதேச அளவில் சர்வதேச நிதி மூலதனத்துக்கும் அதே போலவே இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் சொல்லக்கூடிய தொழில்துறை மூலதனத்துக்கு இடையில ஒரு முரண்பாடு வந்திருக்கு. இப்போ உலகத்தை வந்து ஆள்றது, உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துறது சர்வதேச நிதி மூலதனம். இந்த சர்வதேச நிதி மூலதனம் என்ன பண்ணுதுனாக்க எங்கேயுமே தொழில்துறையில முதலீடு பண்ண மாட்டேங்குது. தொழில்துறையில முதலீடு பண்ணதன் காரணமா என்னன்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, புதிய தொழில்கள் பெருக மாட்டேங்குது, மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுது, உற்பத்தி வந்து குறையுது. இப்போ அமெரிக்காவிலையும் ஐரோப்பிய யூனியன்லையும் வந்து பார்த்தா ஜிடிபி குறைந்ததுக்கு காரணம் வந்து தொழில்துறை மூலதனம் தொழில்துறையில வந்து முதலீடு பண்றாங்க, ஆனால் நிதி மூலதனம் செய்ய மாட்டேங்குது. அதனால வேலைவாய்ப்பு பெருகல. அமெரிக்காவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அப்ப இதை பயன்படுத்தி கொண்டு இந்த காரணங்களை வந்து நியாயப்படுத்துவதற்காக வெறுப்பு அரசியலை உருவாக்கி டைவர்ட் பண்றாங்க. இப்ப ட்ரம்ப் அதான் செஞ்சுட்டு இருக்காரு. அமெரிக்க இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அதை திசை போறதுக்காக வெறுப்பு அரசியலை பயன்படுத்துறாரு. அதே போல இந்தியாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் பெருகிட்டு இருக்கு, உழைப்பு சுரண்டல் அதிகரிச்சிருக்கு. இப்போ வந்து 2014 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க டாப் மோஸ்ட் இந்திய பணக்காருடைய அந்த சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு. 2014 பார்த்தீங்கன்னா 48 விழுக்காடாக இருந்த ஒட்டுமொத்த சொத்து மதிப்புல 48 விழுக்காடு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 58 விழுக்காடாக மாறி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆண்டுகளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு டாப் மோஸ்ட் பணக்காரர்கள் அந்த வந்து அந்த சுரண்டலை அதிகப்படுத்தி தங்களுடைய சொத்து மதிப்பை அதிகரிச்சிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு கடுமையான சுரண்டல் 3-4 ஆண்டுகள் நடந்திருக்கு. அப்ப இதை வந்து டைவர்ட் பண்ணுவதற்கு வெறுப்பு அரசியலை உருவாக்கி சிறுபான்மைகளுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வன்முறை கட்டவிழ்த்தப்படுகிறது, திசை திருப்பப்படுகிறது. அதற்கு இந்த வகுப்பாதம் பயன்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல வந்து ஒரு கிளாஸ் கேரக்டர் இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்தியாவில் சர்வதேச நிதி மூலதனத்துக்கு சாதகமாக செயல்படுகிறது. ஆனால் அருண்ஜேட்லி போட்ட அந்த பட்ஜெட்ல கூட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த விதமான வரம்பு இல்லாமல் உள்கொணர்வதற்கான குறிப்பாக இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கேபிட்டல்ல நிதி மூலதனத்தை அனுமதிப்பதற்கான எல்லா விதமான முயற்சியும் வந்து செஞ்சிருக்காரு, அறிவிப்புல வெளியிட்டிருக்காரு. தங்கு தடையற்ற அந்நிய நிதி மூலதனம் உள்ளர வர்றதுக்கு. அப்ப இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு தான் இந்த மாதிரி வெறுப்பரசு உருவாக்கப்படுது. அங்கங்கே சாமியார்களையும் சன்னியாசிகளையும் மடாதிபதிகளையும் இன்னைக்கு வந்து முதல்வர்களாக நியமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு கட்டுரை, த இந்தியன் ஸ்டேட் இஸ் அத்தாரிட்டேரியன் அண்ட் தேர் இஸ் நத்திங் ரைட் அபவுட் இட் அப்படின்னு இருக்கு. அது இப்போ டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன கருத்தோட வேறு சில விஷயங்களை சேர்த்து முன்வைக்குது. அந்த கருத்துக்கு மாறாக சர்வதேச நிதியத்துக்கும் உள்நாட்டு தொழில்களுக்கும் இடையில உள்ள முரண்பாடு அப்படின்னு சொல்றீங்க. அதனால சர்வதேச நிதி ஃபினான்ஸ் கேபிட்டலுக்கும் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கும்
இதை வந்து சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய வலதுசாரிகளின் வளர்ச்சின்னு உலகம் முழுக்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வலதுசாரிகளின் வளர்ச்சின்னு சொல்றதுக்கு அடிப்படையாக அதை எதை சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னு ஒரு கட்டுரையாளர் சொல்றாரு. மெஜாரிட்டேரியனிசமும் அத்தாரிட்டேரியனிசமும் அப்படின்னு சொல்றாரு. பெரும்பான்மைவாதமும் அரசினுடைய எதேச்சதிகாரமும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இந்த பினான்சியல் கான்ட்ரடிக்ஷன்ஸ், நிதி அல்லது பொருளாதார சக்திகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய முரண்பாட்டை அவர் வந்து இந்த கட்டுரையில குறிப்பிடல. இல்ல அது அவர் குறிப்பிடலை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் முக்கியமானதான். ஏற்கனவே தோழர் சொன்னதுனால நான் திரும்ப சொல்லலை. இன்றைக்கு இந்த பெரும்பான்மைவாதம் அதனோடு இணைந்து வருகிற சர்வாதிகாரத்தனம் ரெண்டும் உலக அளவில் மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்கு. இந்தியாவில் அது பட்டப்பகல் வெளிச்சம் போல பளிச்சென்று தெரிகிறது. அதான் நான் ஏற்கனவே அதை கூட சொன்னேன். இப்போ நீங்கள் சிக்கலை பாருங்கள், தோழர் மிக சரியாக சுட்டி காண்பித்த. அதை நான் சுருக்கமாக சொன்னால், இந்திய வெகுமக்களின் எதிரிகள் 2 பேர் தாங்க. ஒருத்தங்க வர்ணாசிரமவாதிகள், இன்னொரு குரூப்பு நெறியற்ற பெருமுதலாளித்துவம், குரோனி கேபிட்டலிசம் என்று நான் சொல்லுவேன். இவங்க தான் எதிரிகள் என்று மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பொய்யான எதிரிகளை கட்டமைக்கிறார்கள். பொய்யான எதிரிகள் என்கிற முறையில் தான் அவர் சுட்டி காண்பித்தது போல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு சாதி மக்களையும் சிறுபான்மை மதத்தவரையும் அவங்கள தாஜா பண்ணி தான் நாடு கெட்டு போச்சு, அவங்க தான் ஆளுகை செய்கிறாங்க. இப்போ கூட போய் உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்கிறாரு பிரதமர் மோடி, அவங்க இங்கே வந்து இடுகாடுகள் இருக்கிற அளவுக்கு சுடுகாடுகள் இல்லாமல் போச்சேன்னு வருத்தப்படுறாருன்னா எவ்வளவு கேவலமான பிரச்சாரம் இது. ஆக இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. இங்கே தான் இந்த மெஜாரிட்டேரியனிசம், இந்த பெரும்பான்மை வாதம் என வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆபத்து. நம்ம வந்து அதெல்லாம் உள்ளடக்கித்தான் வலதுசாரித்தனம்னு சொல்கிறோம். அந்த நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தையை விட இந்த பெரும்பான்மைவாதம் மற்றும் சர்வாதிகாரத்தனம் என சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என சொல்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்று எனக்கு படுகிறது. ஆனால் அந்த உள்ளுக்க நுணுக்கி பார்த்தால் அதுதான் மார்க்சியம். தோழர் சொன்னது போல அதனுடைய வர்க்க சார்பு. அதை நான் சுருக்கமாக நான் இந்த நெறியற்ற பெருமுதலாளித்துவங்கிறேன். அது எந்த அளவுக்கு இந்த நிதி மூலதனம் மற்றும் அந்த தொழில் மூலதனம், இந்த குவிப்பு என்பது எப்படி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. தாமஸ் பிக்கெட்டி என்பவர் 21ஆம் நூற்றாண்டில் மூலதனம் என்கிற ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார். அது பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட பிரெஞ்சுக்காரர். இப்போ 2014 அது ஆங்கிலத்தில் வந்திருக்கு. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அநேகமாக 3வது அத்தியாயத்தினுடைய துவக்கமே எப்படி இருக்கும்னா, மார்க்ஸ் சொன்னது போல இன்றைய தினம் முதலாளித்துவத்தில் இந்த மூலதனம் என்பது குவிந்து போய் ஏற்றத்தாழ்வு அதிகமாகி கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேள்வியை போட்டு ஆமாம்னு முடிச்சிருக்காரு. எவ்வளவு ஆராய்ச்சிங்கிறீங்க? 200 ஆண்டு கால புள்ளி வரம் அமெரிக்கா ஐரோப்பா வச்சு. இதுதான் உள்ள நிலைமை. இந்த உண்மை தெரியக்கூடாது. இன்றைக்கு மூலதனமும் செல்வமும் சில பேரிடம் போய் குவிந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த உண்மை, அதனால் அடித்தட்டு மக்கள் மிகப்பெரிய அல்லல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை உலக வெகுமக்களுக்கு, இந்தியாவை பொறுத்தவரை நமது வெகுமக்களுக்கு தெரியக்கூடாது என்றுதான் இவ்வளவு லீலைகள் நடக்கின்றன. நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்றேன். இந்த மெஜாரிட்டேரியனிசம் என்பதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், படித்தவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதனால அந்த முதல் கட்டுரையை பற்றி சொன்னீங்களே, பழமைவாதத்துக்கு விடை என்பது இலக்கியத்தில் இருக்குன்னு, அதில் ஒரு உண்மை இருக்கு. அவங்க வந்து இந்த வர்க்க நிலைமை ஆய்வு பண்ணலைனாலும், நான் ஏன்னா அந்த கடைசி 3 பத்தியை படிச்சிங்கன்னா அதில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தொழில்நுட்ப கல்வி தான் வளர்ந்து கொண்டு வருது. தொழில்நுட்ப கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மை இருக்கு பாருங்க. அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. ஐயா, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போதுமையா ஆரஞ்சு பழத்தை உரிக்கிறதுக்கும் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்றதுக்கும் போதுமையா என்கிற அந்த ஒற்றைத்தன்மை இருக்கே, அது ஆபத்தானது. மிக அருமையான கருத்து. அங்கதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இலக்கியம். நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் என்றால், நீங்க வந்து வெறும் மொட்டையான விஞ்ஞான படிப்பு இன்றைக்கு மேலோங்கி நிற்கிது. இன்னும் கூட விஞ்ஞான படிப்பு கூட சொல்ல முடியாது. தொழில்நுட்ப படிப்பு தான் இன்றைக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. மாறாக சமூக விஞ்ஞான படிப்புக்கும் கலை இலக்கிய படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் மனிதர்களுடைய சிந்தனை விரிவடையும். அப்பொழுது அது இயல்பாகவே இந்த பெரும்பான்மை வாதத்துக்கு எதிராக, சர்வாதிகாரத்தனத்துக்கு எதிராக மனிதர்களுடைய சிந்தனையை, மனசை, மூளையை வளப்படுத்தும் என்கிற ஒரு அருமையான கருத்தை அவர் சொல்லியிருக்கார். நீங்க வந்து அறிவியல் கல்வி அப்படின்னு நினைச்சிட்டு டெக்னாலஜியை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். கல்வி அறிவு இல்லாத சூழல்ல வந்து இந்த மெஜாரிட்டேரியனிசம் வந்து வேலை செய்யும்னு ஒரு புரிதல் இருக்கு. கல்வி அறிவு இல்லாத சூழல்ல தான் இது போன்ற பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடும்னு. ஆனா இன்றைக்கு அமெரிக்காவில் தொடங்கி ஐரோப்பா முழுக்க இந்த மெஜாரிட்டேரியனிசம்ங்கிறது படித்து நாகரிகத்தில் வளர்ந்த
எங்கிருந்து உலகமயம்ங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்ததோ அங்க வந்து அந்தந்த அடையாளங்களை காப்பாற்றுவதற்கான பாதுகாப்பு, அந்த ப்ரொடெக்ஷனிசம்னு சொல்ற அந்த பாதுகாப்பு முயற்சிகளுக்குள்ள அந்த நாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறதை பார்க்க முடியுது. அப்போ அங்கதான் வந்து இப்போ அருணன் சுட்டி காட்டின அந்த விஷயம் வருது. அந்த கட்டுரையாளர் அதை சொல்றாரு, டெக்னாலஜி வந்து ஒருவரை ஒற்றை பார்வையில பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லி. இலக்கியம் வந்து பரந்த பார்வையை கொடுக்குது, டெக்னாலஜி அவரை ஒற்றை பார்வையில பார்க்க சொல்லுது அப்படின்னு. அந்த ஒற்றை பார்வையில பார்க்க சொல்றது தான் சிக்கலா? இப்போ வந்து அப்ப கல்வி அறிவு இல்லாதவர்கள் வந்து பரந்த அறிவோட இருந்தார்கள், டெக்னாலஜிக்கல் அறிவு வாங்கியவர்கள் வந்து ஒற்றை பார்வையோட இருக்காங்கன்னு ஒரு பொருள்ல அந்த கருத்து வந்து சேர்றது சரியா? இல்லை, அதில் சில உண்மைகள் இருக்கு. இப்போ தோழர் அருணனோட நல்லா சிறப்பாக சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம கல்வி முறையில் அடிப்படையில் மாற்ற வேணும். வெறும் டெக்னோகிராட்ஸை மட்டும் உருவாக்குற மாதிரி நம்ம கல்வி முறை இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து சோசியலிச கண்ட்ரிஸ் பல நாடுகளில், சோவியத் யூனியன்ல இருந்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நல்ல டாக்டராக இருப்பார். ஆனால் அவருடைய வேலை என்பது 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் இருக்கும். இதர நேரங்களில் பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய படைப்புகள், கலாச்சார நடவடிக்கைகள், மற்ற சமூக நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய சூழல் அங்கே இருந்துச்சு. ஆனால் முதலாளித்துவ நாடுகள் அது கிடையாது. இப்போ கியூபாவில் கூட அந்த முறையெல்லாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு பரந்துபட்ட உலக அறிவை, இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. கல்வி முறையில் இந்த வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை. கார் தொழிற்சாலையில் வந்து இப்போ மாருதி உற்பத்தி பண்ணாலும் மாருதி காராக வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் வெளியில் வர்றாரா, அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வர்றாரு. அவர் எந்த விதமான சமூக பார்வையுமே இருக்கிறதில்ல, கலை இலக்கிய படைப்புகளை பற்றி அவர் எதையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. எப்படி கலை இலக்கியம் வந்து சமூக மாற்றத்துக்கு பயன்படுகிறது, எப்படி மனதை பக்குவப்படுத்துறது பயன்படுகிறது, ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு எப்படி பயன்படுகிறது பற்றிலாம் அவருக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு புரிந்துகொள்ளலோடு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ வந்து எல்லோருக்குமே இந்த கலை இலக்கியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அதை பற்றி பார்வை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் யாருமே இந்த கலை இலக்கியத்தில் வந்து ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புவதில்லை. யாராச்சும் திரைப்படமே பார்க்க மாட்டோம் யாராச்சும் முடிவு பண்றாங்களா? இல்லை, அவங்களும் விருப்பமான திரைப்படங்கள் பார்க்க தான் செய்யறாங்க. அந்த திரைப்படங்கள் எப்படி படைக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அப்ப இன்றைக்கு வந்து மனிதர்களை முற்போக்குவாதிகளாக, சமூக மாற்றத்திற்கு அவர்களுடைய மனதை தயார்படுத்தக்கூடியவர்களாக, சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியதாக மாற்ற வேண்டிய படைப்புகள், கலை இலக்கிய படைப்புகள் வர வேண்டும், திரைப்படங்கள் வர வேண்டும், கல்வி முறை அப்படி இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லைன்னாக்கா அமெரிக்க பாணியில் இன்னைக்கு ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரி டாக்டர்னா வெறும் அந்த தொழில்நுட்பம் உள்ளவராக தான் வருவார். எந்த விதமான பார்வை, ஒரு நோயாளியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை கூட இருக்காது. அதனாலதான் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க கூடாது என்பதுதான். அப்ப முதலாளித்துவம் அப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டும் தான் உருவாக்கிட்டு இருக்கு. அதான் இந்த கல்வி முறையில் உள்ள சிக்கலே. அப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல சொல்றப்ப என்ன சொல்றாருனாக்க, இந்த மெஜாரிட்டேரியனிசம் இல்லைன்னா ஒரு சர்வாதிகார போக்கு வரது காரணம்னாக்க, ஜனநாயக முறையில உழைப்பு சுரண்டல் வந்து, அதாவது சுரண்டல் வந்து கூடுதலாக செய்ய முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுது அது எங்கே போகும்னா சர்வாதிகாரத்துக்கு போகும், அதுக்கப்புறம் வந்து பாசிசத்துக்கே போகும். அப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு பல நாடுகள் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான வெறுப்பு அரசியல் மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனிசம் வந்திருக்கு. மெக்சிகோவுக்கு பெரிய சுவர் எழுப்பணும், அதை பாதி நிதி அவன் கொடுக்கணும்னு சொல்றாங்க, மெக்சிகோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. மெக்சிகோ இருக்குது. அப்புறம் சீனாவிலிருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருட்களுக்கு 40% டாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்க ட்ரம்ப் சொல்றாரு. இப்ப குடியரசுத் தலைவர் சொல்றாரு. ஒரு காலத்துல வந்து சுதந்திர சந்தைன்னு அவங்க தானே பேசினாங்க. உலகமயமாக்கல் உருவாக்குறதுக்கு அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் காரணம். அதே இன்னைக்கு வந்து தன்னுடைய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாயிருச்சு. இன்டர்நேஷனல் பினான்ஸ் கேபிட்டல்ல வந்து தொழில்துறை தூங்க மாட்டேங்குது, தொழில்துறையில முதலீடு பண்ணல, நெருக்கடி வருது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகுது, சைனாவுடைய பொருட்களுக்கு வந்து குவிதுங்கிறப்ப தன்னுடைய நாட்டை பொருளாதாரத்தை பாதுகாக்க அவர் வந்து 45% டாக்ஸ் போடுவாங்க. இது என்ன அர்த்தம்? அது அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகார போக்குல இருந்து இன்னைக்கு அமெரிக்காவே ஒரு பாசிச போக்குல போகுதோ என்ற ஆபத்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். அந்த ரெண்டாவது சொல்றது எதேச்சதிகாரம் அப்படின்னு சொல்றது, அவர் என்ன சொல்றாரு, அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்றதும், திஸ் இஸ் அ வேர்ட் தட் மீன்ஸ் ஃபோர்ஸ்டு சப்மிஷன் டு அத்தாரிட்டி accompanied by a curbing of individual freedom and civil liberties அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இப்போ எல்லா திசைகள்லையும் நடந்துட்டு இருக்கிறதாக தெரியுது. தனி மனித சுதந்திரத்துக்கான தடை, தொழிற்சங்க உரிமையிலே நசுக்கப்படுது இல்ல? சரி, தொழிலாளர் உரிமை, தொழிற்சங்க உரிமை, சங்கம் வைக்கிறது, எல்லா உரிமையிலும் நசுக்கப்படுது. இப்போ ஃபரூக் மாதிரியான நபர்களுடைய படுகொலை அல்லது ஒரு சுதந்திரமான சிந்தனை கொண்டவர்களுடைய படுகொலைக்கு பின்னாடி இந்த கட்டுரைகள்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கும் பல விஷயங்களும் அடங்கியது அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? கண்டிப்பா வரலாம். அதாவது நிறைவு செய்யற ஆமா ஆமா இல்ல இல்ல இங்க பாருங்க, அரசு என்பதே அடிப்படையில வந்து ஒரு அதிகார அமைப்பு தான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அது மிக பச்சையாக
வெகு மக்களுடைய உரிமைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சிறு குறிப்பிட்ட ஆளு வர்க்கத்துக்கு மட்டும் சேவை செய்வதாக அதை மாற்றுகிற வேலை என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க நடக்குது. தோழர் சரியா குறிப்பிட்டது போல முதலாளித்துவம் என்ன தம்பட்டம் அடிச்சது, நாங்கள் நிலப்பிரபுத்துவத்தை விட உயர்ந்தவங்க, நாங்கள் சுதந்திரத்தை தருகிறோம் என சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை சுருக்கிற வேலையில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் நான் அதை குரோனி கேபிட்டலிசம் என்கிறேன். தன்னுடைய இயல்புக்கு எதிரான ஒரு முதலாளித்துவம், நெறியற்ற முதலாளித்துவம் இன்றைக்கு உலகம் முழுக்க வளர்ந்து கொண்டிருக்கு. அது அமெரிக்கா அதுக்கே தலைமை தாங்கும் போல தெரிகிறது. அது வந்துச்சுன்னா நிச்சயமாக உலக மாந்தர்கள் அந்த குரோனி கேபிட்டலிசம், நெறியற்ற முதலாளித்துவத்துக்கு எதிராக படை கொண்டு கிளம்புவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரம், இதுக்கெல்லாம் எதிராக ஜனநாயக சக்திகளை ஒன்று சேரணும்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா ஒரு இடைத்தேர்தல்னு வந்தா கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்துருது. கடைசியில் தேர்தலுக்கு மையமான விஷயமா அது இருக்கலாம். அதனால அதுல கருத்து விட அந்த விஷயத்துல வருது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.